டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பேக்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 25 kg ரைஸ் பேக் தான். இந்த ரைஸ் பேக்கை நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. டாப்பில் ஒரு 2 சென்டிமீட்டர் உள்ள இருக்க மாதிரி மடிச்சு விட்டுட்டு சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயரையும் கட் ஆகிற மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டாப் லேயர், அதாவது மேலே இருக்கக்கூடிய லேயர்லையும் கீழே இருக்கக்கூடிய லேயர்லையும் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம வெளிப்பக்கத்தை வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு விட்டு உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி விடும்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். வெளிப்பக்கம் பார்க்கும்போது ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கக்கூடிய ஒரு லேஸோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு துணியோ கிழிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சரடு கூட எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு லேஸ் மாதிரி நீளமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதனுடைய ஒரு முனையில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வந்து பின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லேஸை இன்செர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 சைட்லையுமே இருக்க மாதிரி அந்த கயிறை நம்ம எடுத்துருக்க அந்த லேஸை வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேஃப்டி பின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலுமே நம்ம அழகாக வந்து இன்செர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா ஹோல்ஸ் வந்து பெருசாக தானே போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய சுருக்கு பை மாதிரி கிடச்சிருக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் பேக்கில் நம்ம எப்போச்சும் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே தூக்கி போட்டுருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே டஸ்ட் படிஞ்சிருக்கும். அப்பப்போ வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பேக்ஸை அழகாக நீங்கள் ஜிப்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பெரிய சுருக்கு பையில் போட்டு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு அழகாக நம்ம அந்த லேஸ் இன்செர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த பேக்கை டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா துளி டஸ்ட்டு கூட உள்ளே போகவே போகாது. கொஞ்சம் டஸ்ட் கூட அந்த பேக்கில் படியவே படியாது. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாகவும் இருக்குங்க. நம்ம எப்போ வேணாலும் ஒரு 1 இயர் கழிச்சோ இல்லை 10 மந்த் கழிச்சோ எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். துவைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கமல் ஸ்ரீதர், ஜஷ்வந்த், நஸ்ரீன், தாரா நாகராஜ், கனகவல்லி, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் உள்ளே வந்து எடுத்து விட்டுட்டேங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து அப்படியே உள்ளே வந்து கேப் இருக்குங்களா, அந்த கேப்பில் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கபோர்டில் வந்து மேலே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கூட எதுவுமே ஆகாது, டஸ்ட்டும் படியவே படியாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.